மும்மொழி கொள்கை. யாரு இவங்களுக்கு 3 மொழி ஒரு பிள்ளை படிக்கணும்னு சொல்லி கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. வளர்ந்த நாடுகள், கல்வியிலே மிகப்பெரிய சாதனை செய்திருக்கக்கூடிய நாடுகள் கூட எந்த பெரிய நாடுகள்லையும் 3 மொழி படிச்சே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. சில அறிவாளிகள் சொல்றாங்க பின்லாந்துல, சிங்கப்பூர்ல எல்லாம் 3 மொழி சொல்லி தராங்கன்னு. கிடையாது. இந்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல வேணா சொல்லி தரலாம். ஆனா அந்த நாடுகளில் எல்லாம் 1 மொழி இல்லை என்றால் 2 மொழிகள் தான் சொல்லி தருகிறார்கள். ஏன்னா குழந்தைகளுக்கு படிக்க வேண்டிய பாடமே அதிகமா இருக்கு. எல்லா பிள்ளைக்கும் கணக்கு வரும்னு சொல்ல முடியாது, எல்லா பிள்ளைக்கும் மொழி வரும்னு சொல்ல முடியாது, எல்லா பிள்ளைக்கும் சயின்ஸ் வரும்னு சொல்ல முடியாது, ஹிஸ்டரி வரும்னு சொல்ல முடியாது. இந்த சுமையே குழந்தைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு இன்னொரு மொழி கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தால், ஆசை இருந்தால், தேவை இருந்தால் கற்றுக்கொள்ளட்டும். எதுக்காக நாம தேடி அந்த குழந்தைக்கு இன்னொரு சுமையை ஏற்ற வேண்டும் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கல்லூரிக்கு போக வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளையும் கல்லூரிக்கு சென்று படியுங்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம கல்லூரிக்கு அனுப்பிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சில பேர், அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலே அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி எந்த விதத்திலும் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையின் வழியாக எந்த இலக்கை உயர்கல்வியிலே தொடரணும்னு இன்னொரு 30 வருஷம் 50 வருஷம் பொறுத்து இந்த இடத்துக்கு நாங்க வந்துருவோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்த இன்று தமிழகம் தாண்டி இருக்கிறது. இந்தியாவிலேயே வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய சதவிகிதத்துல 42% தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு போகக்கூடிய சதவிகிதம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கிறார்கள். இத்தனை சாதனைகளையும் செய்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. வேற எந்த ஊர்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை ஒரு முதலமைச்சர் திறக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திறந்து காட்டி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தலைவர் கலைஞருடைய சாதனை. தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சாதாரண குடும்பங்கள்ல பிறந்திருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கல்லூரி என்பது கனவாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சின்ன சின்ன ஊர்கள்ல கல்லூரிகளை திறந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அந்த கல்லூரியிலே போய் படி என்று இங்கே புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அந்த திட்டத்தின் வழியாக அந்த சாதனையை செய்து தந்து கொண்டிருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். நான் முதல்வன் என்ற திட்டம் படிக்கிறீங்க, வேலை எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அந்த ஒரு நிறுவனம் என்ன எதிர்பார்க்கிறது? ஒரு கல்லூரிக்கு போய் படிக்கிறாங்க பிள்ளைங்க, ஒரு நிறுவனம் மார்க்கெட் அது என்ன எதிர்பார்க்குது? அதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்ப வேண்டும். இது தனியார் கல்லூரிகள்ல, பெரிய பெரிய வசதியான கல்லூரிகள்ல மட்டும்தான் நடக்கும். அந்த இடைவெளியை அரசு நிரப்பும் என்று கொண்டு வந்த திட்டம் தான் நான் முதல்வன் என்ற திட்டம். நான் முதல்வன் வழியாக வேலை கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரட்டிப்பாக சம்பளம் கிடைக்கிறது. இப்படி எத்தனை திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக ஒவ்வொரு நாளும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. அதே போல இலவச பஸ் பேருந்து பயணம், விடியல் பயணம், நான் திரும்ப 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 பெருமையாக சொல்லக்கூடிய திட்டம் இந்த திட்டம். ஏனென்றால் வெளியில போனோம்னா ஒரு பெண் வீட்டில் இருக்கக்கூடிய யார்கிட்டயாவது போய் கையை நீட்டணும், பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு. இப்ப தமிழ்நாட்டில் நம்ம நீட்ட வேண்டாம்,
அவங்க தான் வந்து உங்ககிட்ட வெளியில போகணும், பஸ்ஸுக்கு காசு கொடு. ஏன்னா 1000 ரூபாய் மாசம் மாசம் உங்க கைக்கு தான் வருது இல்லையா? நீங்க யாரையும் கேட்க வேண்டாம். வெளியில போகணுமா, முடிஞ்சிச்சு, கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். பஸ்ல ஏறினா கண்டக்டர் கூட உங்களை எங்க போற இறங்குறேன்னு கேட்க முடியாது. நான் போறேன், உனக்கு என்ன, நீ பஸ் ஸ்டாப்ல நிறுத்து, நான் வேணுங்கிற ஸ்டாப்ல நான் இறங்கிக்கிறேன் இல்லையா? ஏனென்றால் எந்த தடையும் பெண்ணுக்கு இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஆட்சி, தந்தை பெரியாரின் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.